ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா ரோஹித் சர்மா வந்து தன்னோட ரிட்டயர்மெண்ட்ட பத்தி அவரே சொல்லியிருக்காரு. அந்த விஷயம். ஜஸ்பிரீத் பும்ரா இந்த பிஜிடிய பொறுத்தவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரே ஜீவன் அதுதான். ஸோ அவருக்கும் இன்ஜூரியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் பிஜிடி அந்த 5த் டெஸ்ட்ட பத்தி இருக்கு. பட் அதெல்லாமே வழக்கம் போல கடைசியில பார்ப்போம். அதற்கு முன்னாடி அதர் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோகோ வேர்ல்ட் கப் 2025 அப்படிங்கிறது இந்தியா கண்டக்ட் பண்ண போறாங்க. டெல்லியில நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஒரு வீடியோல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான டிராஃபி ரிவீலிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்துருச்சு. கோகோக்கான இப்போதைக்கு டிராஃபி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மாஸ்கார்டும் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா ஸ்க்ரீன்ல. ஸோ இதுதான் இப்போதைக்கு அந்த டிராஃபியா இருக்கு. ஸோ இந்த டைம் கோகோ வேர்ல்டு கப்ப பொறுத்தவரைக்கும் இந்தியாவோட டாமினன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் எக்கச்சக்கமான கண்ட்ரீஸ் 6 கான்டினென்ட்ல இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஈவென்ட் இந்தியாவை பொறுத்தவரைக்கும். இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற ஈவென்ட்டாவும் இது இருக்கும். சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க அப்படின்னா. ஸோ கோகோ இருக்கிறப்போ அதே மாதிரி நாம அடுத்த நியூஸ் செஸ்ஸுக்குள்ள வருவோம். வேர்ல்டு செஸ் ரேபிட் அண்ட் ப்ளீட்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இப்போ அமெரிக்கால நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரேபிட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹம்பி வந்து கோல்டு மெடல், அதாவது அந்த சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நாமளுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ வேர்ல்டு ப்ளீட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வைசாலி ரமேஷ் பாபு தமிழகத்தை சேர்ந்தவங்க. அவங்க பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலா இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இந்தியாவின் பக்கம் வந்திருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான பல ரெக்கார்ட்ஸ் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வேர்ல்டு ரேங்கிங்ஸ்லயும் இந்தியன் பிளேயர்ஸ் இந்த 2025 ஸ்டார்டிங்லேயே ரொம்ப முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அடுத்ததா ஒரு ஃபுட்பால் நியூஸ். சந்தோஷ் டிராபி அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்திருந்துச்சு. ஸோ இந்த லீகை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வருடங்களா நடந்துட்டு இருக்கு. இதுல ஈஸ்ட் பெங்கால் வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தாங்க. அதாவது இந்த சந்தோஷ் டிராபியை பொறுத்த வரைக்கும் டிராபி கேரளாக்கா இல்ல ஈஸ்ட் பெங்காலுக்கா அப்படிங்கிற மாதிரியான போட்டி தான் போயிட்டு இருக்கும். 33வது முறையா ஈஸ்ட் பெங்கால் வந்து சந்தோஷ் டிராபியை வின் பண்ணியிருப்பாங்க. கேரளாவுக்கு எதிரா அந்த ஃபைனல் அப்படிங்கிறத வின் பண்ணியிருப்பாங்க. ஓவராலா சந்தோஷ் டிராஃபி பத்தின அப்டேட் இதுதான். அண்ட் இது இல்லாம இந்த பக்கம் ஹாக்கி இந்தியா லீக்குள்ள வந்தோம் அப்படின்னா, ஸோ ஹாக்கி இந்தியா லீக்ல தமிழ்நாடு டிராகன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போல. 2வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கலிங்கா டீமுக்கு எதிரா அவங்க வந்து ஆடி இருந்தாங்க. தமிழ்நாடு டிராகன் சார்பா டாம் கிரைக் அண்ட் சிப் 2 பேருமே கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த பக்கம் கலிங்கா லான்ச்சர்ஸும் 2 கோல் அடிச்சிருப்பாங்க. ஓவராலா 2க்கு 2 அப்படின்னு சொல்லி போட்டி வந்து சமனா இருக்கும். பட் ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறதுனால பெனால்டி ஷூட் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதுல 6க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்கான பெனால்டி ஷூட் அவுட்ல நம்மளோட தமிழ்நாடு டிராகன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. முன்னாடி டேபிள்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க இருந்தாங்க. அதாவது பாட்டம் ஆஃப் த ஹாஃப்ல தான் அவங்களோட நேம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. கண்டிப்பா தமிழ்நாடு டிராகன்ஸுக்கு இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய போட்டிகள்ல வின் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த ஹாக்கி இந்தியா லீக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டிராகன்ஸ் ப்ராமிசிங் டீமா கருதப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அண்ட் இது இல்லாம 2024க்கான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 4 ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இந்த கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வேர்ல்டு செஸ் சாம்பியனா இருந்த நம்ம தமிழகத்தை சேர்ந்த குகேஷ் டி. சோ அவருக்கு வந்து கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது இல்லாம பிரவீன் குமார் பாராலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் சோ அவருக்குமே இந்த கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் மனு பக்கர் 2024ல செம்ம ட்ரெண்டிங்ல இருந்த ஒரு இந்தியன் கேர்ள். சோ மனு பக்கரை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ல வந்து 2 பிரான்ஸ் மெடலை வின் பண்ண ஒரு அத்லெட்டும் கூட. சோ அவங்களுக்குமே இந்த கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியா ஹாக்கி டீமோட கேப்டனா இருக்கிற ஹர்மன் பிரீத் சிங் சோ ஒலிம்பிக்கும் சரி, அதுக்கப்புறமா நடந்த எல்லா டோர்னமெண்ட்லயும் இந்தியா ஹாக்கி டீமை சூப்பரா வந்து லீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பிளேயராகவும் அவர் ஜொலிச்சாரு. சோ அதனால அவருக்குமே கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. 4 பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை நாம தெரிவிச்சுப்போம். அண்ட் அது இல்லாம விஜய் ஹசாரே டிராஃபி அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருக்கு. விஜய் ஹசாரே டிராஃபில வந்து பல செஞ்சுரிஸ் அப்படிங்கிறது குவிக்கப்பட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். நிறைய பிளேயர்ஸ் வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்க டைட்டில்ல பார்த்த பிளேயர் தான் கருண் நாயர். கருண் நாயர் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் இதுவரைக்கும் 5 போட்டிகள்ல 542 ரன் அப்படிங்கறத அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 112 நாட் அவுட், அடுத்த மேட்ச் 44 நாட் அவுட், அதுக்கப்புறமா 163 நாட் அவுட் அண்ட் தென் 111 நாட் அவுட், கடைசி மேட்ச் 112 ரன் அடிச்சிருப்பாரு 101 பாலுக்கு. ஓவராலா ஒரே ஒரு முறை மட்டும் தான் இந்த விஜய் ஹசாரே பொறுத்த வரைக்கும்
அவர் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ அவரோட ஆவரேஜ் அப்படிங்கிறது 542 542 ஆவரேஜோட விஜய் ஹசாரே டிராஃபில ஆடிட்டு இருக்காரு. விதர்பா டீமோட ஒரு கேப்டன் அண்ட் விதர்பா டீம் இப்போ 5 போட்டிகளையும் ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணி 20 பாயிண்ட்ஸோட குரூப் டி பொறுத்த வரைக்கும் மேல டாப்ல கெத்தா உட்கார்ந்திருக்காங்க. அண்ட் அதே குரூப்ல தான் தமிழ்நாடு டீமுமே இருக்கு. தமிழ்நாடு விதர்பாவுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அதாவது தமிழ்நாடு டீமுக்கு வந்து ஒரு போட்டி வந்து நோ ரிசல்ட். இன்னொரு மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா விதர்பா கிட்ட தோத்துருப்பாங்க. ஸோ விதர்பா கிட்ட தோத்தது மட்டும் தான் அவங்க தோத்த ஒரே போட்டி. 3 மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேபிள் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் ஓவராலா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அதிக ரன் அடிச்ச பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருண் நாயர் தான் இருக்காரு. 542. ஸோ அவரோட ஆவரேஜும் அதே தான். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல 2வது இடத்துல இருக்கிறது மயங்க் அகர்வால். அவருமே 3 செஞ்சுரி வரைக்கும் அடிச்சிருக்காரு. 497 ரன் அடிச்சிருக்காரு ஓவராலா இது வரைக்கும். அதே தொடர்ந்து பஞ்சாப் கிங்ஸ் ரீடைன் பண்ண பிரப்சிம்ரன் சிங் அவரும் 6 போட்டிகள்ல 473 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. அண்ட் அவருமே 3 செஞ்சுரி கண்டினியூஸா அடிச்சிருந்தாரு இந்த விஜய் ஹசாரே டிராஃபியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி பல பிளேயர் செஞ்சுரி அப்படிங்கிறது இந்த டோர்னமெண்ட்ல அடிச்சிட்டு இருக்காங்க. பல யங்ஸ்டர்ஸும் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க விஜய் ஹசாரே டிராஃபியை பொறுத்த வரைக்கும். ஓவராலா இந்த மாதிரியான விஜய் ஹசாரே டிராஃபி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம பார்டர் கவாஸ்கர் டிராஃபி 5வது டெஸ்ட் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா வந்து 185 தான் அடிக்க முடிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. முக்கியமா கடைசியில வந்து டெய்லண்டர்ஸ் வரைக்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் அந்த 185 அப்படிங்கிறதே கிடைச்சிருந்துச்சு. அதே தொடர்ந்து பேட் பண்ண வந்த ஆஸ்திரேலியா வந்து ஆரம்பம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் போக போக நம்ம பும்ரா வந்து முடிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். 181 ரன்னுக்கு ஆல் அவுட். பட் பும்ரா வந்து இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அப்புறமா உள்ள ஃபீல்டுக்குள்ளே கிடையாது. அதுக்கப்புறமா சிராஜ், நிதிஷ்குமார் ரெட்டி, பிரசித் கிருஷ்ணா 3 பேரும் தன்னோட பொறுப்பை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இன்னிங்ஸை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு முடிச்சு விட்டாங்க. எல்லா பவுலர்ஸுமே வந்து சூப்பரா போட்டிருந்தாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வெப்ஸ்டர் மட்டும் தான் ஆஸ்திரேலியா சார்பா ஒரு 50+ அடிச்சிருந்தாரு. மற்ற எல்லாருமே மேக்ஸிமம் விக்கெட்டை விட்டுட்டாங்க. அதை தொடர்ந்து 2வது இன்னிங்ஸ் இந்தியாவுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதுலயுமே ஆரம்பமே செம்மையா ஸ்டார்க்கு எதிராக ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்த ஸ்டார்க்கு ஆட்ரிக் 4. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல மட்டுமே 4 4 அடிச்சு தான் நம்ம ஜெய்ஸ்வால் வந்து ஆரம்பிச்சாரு. ஒரு இந்தியன் ஓபனர் ஸ்டார்க்கோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல 4 4 அடிச்சு ஆரம்பிக்கும் போது அவங்களோட இன்டென்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா கேஎல் ராகுல வந்து போலன் தூக்குனாரு. தென் ஸ்காட் போலன் வந்து திரும்பவும் ஜெய்ஸ்வாலை தூக்குனாரு. அதுக்கப்புறமா விராட் கோலி, ஸ்காட் போலன், விராட் கோலி அந்த எட்ஜையும் ஸ்லிப் திரும்பவும் விராட் கோலி வந்து பாய் பாய் சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. இப்போ ஸ்டாண்ட் இன் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை விராட் கோலி தான். ஸோ உள்ள பேட்டிங் வரதுக்கு முன்னாடியே கம்பெனி கிட்ட நிறைய பேசிட்டு இருந்தாரு. பட் அங்க எதுவுமே ஒர்க் ஆகல அப்படிங்கிறது தான் இங்க டிசப்பாயின்மெண்ட். தென் ரிஷப் பண்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் ஸ்காட் போலண்ட தூக்கி வெளியே 6 அடிச்சு தான் ஆரம்பிச்சாரு. அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஆடிட்டு இருக்காரு இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். கில்லும் 13 ரன்ல அவுட் ஆகி போயிட்டாரு வெப்ஸ்டர் பவுலிங்ல. அண்ட் இப்போதைக்கு பண்ட் அண்ட் ஜடேஜா ஆடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நான் வந்து பேசிட்டு இருக்கப்போ கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா ஒரு நல்ல லீடை எடுக்கணும். அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணி வின் பண்ணணும். ஸோ இப்போ நான் அந்த பும்ரா விஷயத்துக்குள்ள வரேன். ஸோ பும்ரா வந்து இன்ஜுரி காரணமா வெளியே போயிட்டாரு. 2வது செஷன்ல இருந்து இப்போதைக்கு ஸ்டாண்ட் இன் கேப்டனா விராட் கோலி தான் இருக்காரு. பும்ராவுக்கு ஃபீல்டிலே ஒரு சின்ன நிகில் இருந்திருக்கு. ஸோ அதனால அவர் வந்து ஃபீல்டில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டார். அபிமன்யு ஈஸ்வரன் சப்ஸ்டியூட் ஃபீல்டரா உள்ள வந்திருந்தாரு. அண்ட் தென் பும்ராவை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. பட் இங்க வந்து அவங்களால என்ன அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவை கூட்டிட்டு கூட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஸோ பும்ராவுக்கு ஸ்கேன் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அது என்ன இன்ஜுரி, அவரால் ஆட முடியுமா, இந்த மேட்சை கண்டினியூ பண்ண முடியுமா, இந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரோஹித் சர்மா விஷயத்துக்குள்ள வரேன். ஸோ இன்னைக்கு 2வது நாள் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா கிட்ட ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மூலியமா கேட்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு தலைமை நிறைய தகான பதிலாம் கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவர்கிட்ட கேட்ட விஷயம் வந்து நீங்க ஏன் வந்து ரெஸ்ட் எடுத்தீங்க, ஐ மீன் டிராப் ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவர் கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. அதாவது கம்பீர் கோச் கிட்டையும் சரி மேனேஜ்மெண்ட் கிட்டையும் சரி நான் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பேட்ல இருந்து ரன் வரல, நான் ஃபார்ம்ல கிடையாது, அதனால நான் வெளியே போயிடுறேன், ஒரு ஃபார்ம்ல இருக்கிற பிளேயரை வந்து உள்ள கொண்டு வந்து ஆட வைங்க, அதான் டீமுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவா தான் முன் வந்து ரெஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கேப்டனா அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தியுமே கேள்வி, அவரோட ஃபார்ம் பத்தியுமே கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்பட்டு இருக்கு. அதற்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, வெளியில வந்து லேப்டாப் ஒரு பெண்ணை கையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கவங்க என்ன வேணா சொல்லலாம், என்னோட ரிட்டையர்மெண்ட் பத்தி அவங்க எப்படி பேச முடியும், அதை நான் தான் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இப்போ நான் ஒரு 2 மாசமா ஃபார்ம்ல இல்ல தான், அதுக்காக நான் ஃபார்ம்ல இல்லாமலே போயிட மாட்டேன், இன்னொரு 5-6 மாசத்துல நான் ஃபார்முக்கு வந்துடுவேன், அதனால எனக்கு தெரியும் நான் எப்ப ஆடுவேன் அப்படிங்கிறது, ஸோ நான் கண்டிப்பா ஃபார்ம்ல வந்து ஆடுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா ஆங்கர் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொன்ன உடனே நான் எங்கேயும் போகலையா, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஹிந்தியில் ஆன்சர் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கலாம், எங்கேயும் போகல,
இங்க தான் இருக்கேன். என்னோட ரிட்டயர்மெண்ட்ட பத்தி நான் இப்போ யோசிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டாரு ரோஹித் சர்மா. ஸோ இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ரிட்டயர்மெண்ட் ஆவாரா? இல்லையா? அப்படிங்கிற கேள்விலாம் உங்களுக்கு எழ வேண்டாம். பட் இருந்தாலும் செலக்டர்ஸ் அண்ட் பிசிசிஐ இப்போதைக்கு ரோஹித் சர்மாவ தாண்டி ஒரு விஷயத்த யோசிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ நமக்கு வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரோஹித் சர்மா இதுக்கப்புறமா ரெஸ்ட் பண்ண போறாரு. அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான சீரிஸ் வந்து ஆடுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி கூட இவர் ரெஸ்ட் பண்ணப்படலாம். ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில வரலாம் அப்படிங்கிற மாரியுமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் ரோஹித் சர்மாவை சுத்தி நடந்துட்டு இருந்தாலும், அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. நான் ஆடுவேன், நான் ஃபார்முக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரோஹித் சர்மா என்ன நடக்க போகுது? ரோஹித் சர்மாவோட கெரியர் இதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுது? அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.